ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைக்கில் வந்து எஃப்செட் பைக்கில் வந்து எப்படி வந்து மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜர் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே வந்து சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ வந்து இதோட பவர் ரேட்டிங் வந்து 5 வோல்ட்டு 2 ஆம்ஸ் கெப்பாசிட்டியை வந்து நம்ம இதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்பில்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போலாம் வேணுமோ அப்போ வந்து நீங்கள் இதை ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சார்ஜிங் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் வந்து ரெயின் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து எதுவுமே படக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இந்த கேப் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இது 100% வந்து ரெயின் ப்ரூஃப் இல்லை. ஸோ இதுக்கு வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது கவர் டைப் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ ரெய்னி சீசனில் வந்து இது டிஸ்மேண்டில் பண்ணி கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட போகிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்டை வந்து இது கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராக்கெட்டை வந்து நீங்கள் இந்த மிரரோட இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் போட்டதுக்கப்புறம் வந்து இதோட கனெக்டிங் மவுண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது கனெக்டிங் மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷனுக்கு வந்து இது மாதிரி அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் இதை. ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேக் சீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் பால் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த செட்டப் வந்து இதில் வந்து காமிக்க போகிறேன் நான். ஸோ இது மாதிரி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது நல்லா டைட் பண்ணிங்கன்னா ஃபுல் டைட் ஆகும். ஸோ அந்த டைட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மவுண்டிங் ப்ராக்கெட் வந்து உங்களுக்கு ஃபோன் எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு வந்து நீங்கள் இது பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து உங்களோட சார்ஜிங் பாயிண்ட்டு எப்படி வயரிங் போகுது, எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத இப்போ வந்து ரூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிளச் கேபிள் அப்புறம் வந்து கிளச் ஒயர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வழியே எடுத்துகிட்டு உள்ளே போய் ஸோ இது வந்து பேட்ரிக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த டெர்மினல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பேட்டரியில் வந்து ரெட்டு பிளாக் டெர்மினல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெர்மினலுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி மவுண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு நார்மல் என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம எதோ பண்ணும்போது இதுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து ப்ரொடெக்ஷன் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு நடுவில் வந்து ஒரு ஃபியூஸ் செட்டப் கொடுத்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இது இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீட் கவரில் இது கழட்டிட்டு சீட் கழட்டினீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே டூல் கிட் இருக்கும். நார்மலாக நம்ம எல்லா வண்டியிலும் இருக்க டூல் கிட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து ஆப்ரேட் பண்ணுறது கொடுத்துருக்க டியூப்லர் எடுத்துக்கோங்க. இது 10 mm இது யூஸ் பண்ண முடியும். இது யூஸ் பண்ணி நம்ம கழட்டிக்கலாம். சீட்டை ஃபஸ்ட்டு கழட்டணும். சீட்டை கழட்டிட்டு அதை கீழே வந்து பேட்ரி ஆப்ஷன் போயிட்டு நம்ம இது பண்ணணும். ஸோ இதுக்காக வந்து அடிஷ்னலாக எந்த ஒரு டூல்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. நார்மலாக வந்து மொபைலில் வண்டியில் இருக்க ஆக்சசரிஸே போதும், டூல்ஸ் ஆக்சசரிஸு. ஃபுல்லாக இந்த 2 ஸ்க்ரூஸ் இருக்கும். இதை வந்து கழட்டிட்டு நம்ம சீட்டை வந்து வெளியே எடுத்திங்கன்னா அடுத்தது வந்து நம்ம சைடு கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதையும் கழட்டிக்கோங்க. சைடு வந்து ஸ்க்ரூஸ் இருக்கும். அப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்க்ரூஸ் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கழட்டிக்கோங்க. இந்த பேட்டரி எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கோ அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து ரப்பர் மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அது கழட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி செக்ஷன் வரும். ஸோ அந்த பேட்ரி செக்ஷன்கிட்ட வந்து இப்போ நெகட்டிவ் டெர்மினல் அப்புறம் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ரெண்டும் இருக்கும். ஸோ இந்த டெர்மினலை வந்து நல்லா லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரூ செப்பரேட்டாக வரும். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் வந்து நெகட்டிவ், இந்த பாயிண்ட்டு தான் வந்து பாசிட்டிவ். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் அந்த மொபைல் சார்ஜர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் உள்ளே போட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த நெகட்டிவ் டெர்மினலில் கரெக்டாக போட்டுக்கோங்க. மைனஸ் இப்போ வந்து மைனஸ் வந்து நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. லூஸ் கனெக்ஷன் இருந்தால் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுல வந்து பிரச்சனை வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் மைனஸ் பொசிஷனை வந்து கரெக்டாக கொடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டஸ்ட் கேப்பை வந்து போட்டுக்கோங்க பாசிட்டிவ் சைடில். அப்புறம் வயரிங் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறது அங்கே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பேட்டரி டெர்மினலில் கொடுத்த உடனே இந்த ஆன் ஆஃப் சுவிட்சை வந்து ஒரு வாட்டி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளூ கலர் எல்இடி லைட் தெரியுது பாருங்கள். ஸோ டே டைமில் எடுக்கிறதுனால கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஎஸ்பி கேபிள் எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம மொபைலோட செக் பண்ணி பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொபைல் பார்க்கலாம். கனெக்ட் பண்ண உடனே நம்ம சார்ஜிங் ஆகிறது வந்து தெரியுது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஃப் பண்ண உடனே அந்த இது வந்து சார்ஜிங் வந்து இதாகுது. ஸோ வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி கேஸில் வந்து வேணும்னும் பொழுது இதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.